தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் கடும் நெருக்கடியில் இருந்தார். படிப்படியாக அதிலிருந்து மீண்டு வந்த விஜய் மீண்டும் தனது அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவின் முக்கிய கூட்டமாக 2000 பேர் பங்கேற்கும் சிறப்பு பொதுக்குழு மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிறது. நேற்றிரவு முதல் தாவேக நிர்வாகிகள் மாமல்லபுரத்தில் திரள ஆரம்பித்தனர். விஜயை வரவேற்று வழிநெடுக பேனர் வைத்திருந்தனர். அனைத்து பேனர்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று போலீசார் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து கட்டி வைத்த பேனர்களை தாவேகாவினர் கீழே இறக்கினர். தாவேகாவின் வளர்ச்சியை தடுக்க போலீசாரை ஏவி விடுவதாக தாவேக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். அதே நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கவே அந்த இடத்தில் பேனர் வைக்க தடை விதித்தோம், அதையும் மீறி பேனர் வைத்ததால் அகற்ற நடவடிக்கை எடுத்தோம் என்று போலீசார் கூறினர்.